பருவநிலை மாறிடுச்சு. நீ வணங்குறதுக்கு லட்சம் ஜாமி இருக்குடா, வாழறதுக்கு ஒரு பூமி தான் இருக்கு. 5 ஆண்டுகள் ஆட்சியை கொடுங்க, பூமியை பச்சை பொறையில போத்திக்கிறேன், அவ்வளவுதானே. சும்மா சந்திர மண்டலத்துக்கு போறேன் என காத்திருக்கா, தண்ணி இருக்கான்னு பாக்குறேன். இங்க போய் புவி வெப்பமாகுதுன்னு வெக்கம் இல்லாம சொல்லி தெரியல, அது ஆகுதா நீ ஆக்குனியா? பருவநிலை மாறிடுச்சு, பெரிய கண்டுபிடிப்பு. மாறிச்சா நீ மாத்தினியா? இதானே இங்க கேள்வி. அப்ப அதை சொல்லிக் கொடுக்கணும் என் பிள்ளைகள்கிட்ட. அயோக்கிய பிள்ளைங்க இவங்க தான். இவங்க கிட்ட இருந்து பூமியை பத்திரமா வச்சுக்கணும்னா, நீ வணங்குறதுக்கு லட்சம் ஜாமி இருக்குடா, வாழறதுக்கு ஒரு பூமி தான் இருக்கு. எல்லா இவரைங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா அறிவியல் விஞ்ஞானி. உலகத்துல இந்த பூமி பந்தில எந்த உலகம் புற சுத்துற எந்த கோள்லையும் உயிரின வாழ முடியாது, பூமியை தவிர. இதை விட்டா வேற புகலிடம் இல்லை, போக்கிடமும் இல்லை. நீ சும்மா சந்திர மண்டலத்துக்கு போறேன் என காத்திருக்கா, தண்ணி இருக்கான்னு பாக்குறேன். இங்க போய் இங்க இருக்கிற காத்தையும் தண்ணியும் காப்பாத்து. முதல்ல அங்க இருக்கா இல்லையான்னு பாக்குறது அது அப்புறம்னு. நம்ம பூமி வெப்பமாகுதுன்னா நீங்க வெயில் அடிச்சா என்ன பண்ணுவீங்க? கொடை பிடிக்கிறீங்க. பூமி தாய்க்கு வெயில் அடிக்குது, கொடை பிடிக்கணும். என்ன கொடை பிடிக்கணும்? பச்சை கொடை பிடிக்கணும். என்ன கொடை? மரக்கொடை. ஏன் வளர்க்குறதுல உனக்கு என்ன கஷ்டம்? 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம்னு அறிவிச்சு செய்யறேன். 5 ஆண்டுகள் ஆட்சியை கொடுங்க, பூமியை பச்சை பொறையில போத்திக்கிறேன், அவ்வளவுதானே. நோக்கம் இல்லாதவன்ட்ட நாட்டை கொடுத்துட்டு நீங்க வந்து மரக்கண்டு நடல எழுதியிருக்கா இல்லையா? மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். அதை விட வேற என்ன செய்ய முடியும் அரசு? அவ்வளவுதான் செய்ய முடியும். ஏன்னா அது அவங்களுடைய சமூக பொறுப்பு முடிஞ்சிருச்சு. நோக்கம் இல்ல, குடியை கெடுக்கும், அதோட அவங்க பொறுப்பு முடிஞ்சிருது. நீங்க அதுக்கு மேல போய் அவங்ககிட்ட கேள்வி கேட்கறீங்க. நீங்க கேள்வி கேட்டிருக்கணும் இல்லையா? மது வீட்டுக்கு உயிருக்கு கேடு, சரி நாட்டுக்கு என்ன கேடு? 50,000 கோடி லாபம் வருது. சரி நாட்டுக்கு கேடான மதுவை ஏன் நாடு விக்குதுன்னு நீங்க கேட்டீங்களா? கேட்கல. அப்ப மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். எப்ப வளர்ப்ப?